இது ஒரு உண்மை சம்பவம். சிட்டில நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம். அதுல காட்டுக்கோ, காட்டுல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ என்ன நடந்தா நமக்கு என்னன்னு நினைக்கிற நம்மள பலர் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது, பூமிக்கும் அதுல வாழக்கூடிய நமக்கும் காடுகள் எவ்வளவு முக்கியன்றதையும், அந்த காடுகளுக்கு யானைகள் எவ்வளவு முக்கியன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே ஒரு சில பணக்காரங்க அவங்க வீட்டை அழகாக்க காட்டுல இருக்கக்கூடிய யானைகள் அழிச்சு அதோட தந்தங்களை அழகு பொருளா அவங்க வீட்டுல மாட்டி அழகு பார்க்க நினைக்கிறாங்க. அந்த தப்பு பண்றவங்க மட்டும் இல்ல, ஈவன் அந்த தப்பு பண்ணாதவங்க கூட ஒரு விஷயத்த மறந்துடுறோம். எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல கூட நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக ஆண்ட்ராய்டு ஆப்பிள் எக்கோசிஸ்டம்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம நேச்சுரல் எக்கோசிஸ்டமை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆரம்பத்துல இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் கிளாஸ் ஆகும். அதே நேரத்துல நமக்கு காடுகள் எவ்வளவு முக்கியம், காடுகளுக்கு யானைகள் எவ்வளவு முக்கியன்ற நாலேஜ் ஷேரிங் கிளாஸ் ஆகும் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்காக இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. என்னதான் கண்டென்ட் முழுக்க முழுக்க ஸ்லோ பேஸ்ல இருந்தாலும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஈவன் இனிஷியலா வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ல அந்த ஆஃபீஸஸ்க்கு கிடைக்கிற இன்புட் தன்னால அவங்களை தேடி வர மாதிரி இருந்தாலும் அதை ஒரு பெரிய குறையா நம்மளால